கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த சின்னத்துரை உடலுக்கு அதிமுக சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முட்டம் கிராமத்தில் அவரது உடல் வைக்கப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே காவிரி ஆற்றில் தண்ணீர் வர வேண்டி வழிபாடு செய்த விவசாயிகளுக்கு போலீசார் இடையூறு ஏற்படுத்தியதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு கல்லணைக்கு வந்தடைந்ததும் ஜூன் 16ஆம் தேதியன்று குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தராத மத்திய அரசும் விடியா திமுக அரசும் டெல்டா விவசாயிகளை கைவிட்ட நிலையில் தண்ணீர் வர வேண்டி ஆற்றில் விவசாயிகள் பந்தல் அமைத்து வழிபாடு செய்துள்ளனர். இதற்கும் அனுமதி இல்லை என கூறி போலீசார் பந்தலை அகற்றி இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பசி பட்டினியோட இந்த தஞ்சை டெல்டா இருக்கிறது. உணவு பஞ்சம் வர காத்திருக்கிறது. அரிசி விலை கிடுகிடு உயர்ந்து வருவதை பத்திரிகைகள், ஊடகங்கள் தினமும் போட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் காவிரி நீரை பெற்றுத்தராவிட்டால் தஞ்சை டெல்டா தார்பாளையமாகும். பல்வேறு போராட்டங்களை இந்த அரசாங்கமும் மக்களும் விவசாயிகளும் நாங்கள் தொடர்ந்து செய்த வண்ணம் இருந்தும் எங்களுக்கு எந்தவிதமான பயன் தராத நிலையிலே இன்றைக்கு 5 பெருங்கருணை இயற்கைகளை வழிபட்டு அந்த வழிபாட்டு மூலமாக இன்றைக்கு தண்ணியை நாங்கள் பெறுவதற்காக இந்த பூஜையை இன்றைக்கு 15/6/2024 இன்று வழிபட இருக்கின்றோம். இந்த வழிபாட்டு நிகழ்வில் கூட எங்களுக்கு பந்தல் அமைக்கிறதுக்கு தடை விதித்தார்கள். இதை எங்களுடைய உழவர்கள் சார்பாக மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து தமிழகத்தை விட்டு வெளியேறி ஆந்திர மாநிலத்தில் தஞ்சமடைய போவதாக கிராம மக்கள் மற்றும் விவசாய நல கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். 690 நாட்களாக தொடர்ந்து போராடியும் விவசாய மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் நில அபகரிப்புக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் தமிழக அரசை கண்டித்து ஆந்திர மாநிலத்திடம் தஞ்சமடைய போவதாக பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு கூட்டு இயக்கம் மற்றும் ஏகனாபுரம் கிராம குடியிருப்போர் விவசாய நல கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம பொதுமக்கள் ஜூன் 24ஆம் தேதியன்று காலை 9:30 மணியளவில் ஏகனாபுரம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே திரள உள்ளதாக அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் வாழ தகுதியில்லாத தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவதை பெருமையாக கருதுவதாகவும் சொந்த மண்ணில் மானம் இழந்து அகதியாக வாழ்வதை விட மொழி தெரியாத அந்நிய ஆந்திர மாநிலத்தில் அடிமையாக வாழ்வது என்று ஒட்டுமொத்த பொதுமக்களின் கூற்றுப்படி முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கத்தில் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மடிப்பாக்கம், குபேர நகர் விரிவு பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு மெட்ரோ சார்பில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. பணிகள் ஆரம்பித்த நாள் முதலே சாலைகளில் குழிகள் தோண்டப்பட்டு ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த சில தினங்களாக பெய்த மழைநீர் கழிவுநீருடன் சாலையில் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக அவங்க தோண்டி வச்ச குழி எல்லாமே அப்படியே இருந்தது. ஒரு நாள் மழை பெஞ்சாலுமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கூட யாராலும் முடியாது. ஒரு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட வர முடியாது. ஒரு மெட்ரோ வாட்டரோ இங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ மெட்ரோ வாட்டர் எல்லாருமே மெட்ரோ வாட்டர் புக் பண்ணி தான் வாங்குறாங்க. குடிக்கிற கேன் வரணும் கூட இங்கே வழி கிடையாது. ஸோ ஒரு வேலை நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இல்லையா ஒரு ரோடு இப்படி இருக்குன்னா ஒரு half way வாச்சும் அவங்க ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஒரு ஆட்டோ போக கூட வசதியாக இருக்கும். ஸோ அது மட்டுமாச்சும் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழி தோண்டி வாட்டருக்காக குழி தோண்டி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் சரி பண்ண மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் நடந்து போகிறப்போ பயங்கர மழை பெய்யுது. வேறு இப்போது பயங்கரமாக நாங்கள் 2 தடவை நாங்கள் விழுந்துட்டோம். வேறு குழந்தை வேறு வச்சுருக்கோம், ஸ்கூட்டி வச்சுருக்கோம், 2 வீலரில் வரோம் அங்கே சிக்கிடுது, 4 வீலரில் வராங்க சிக்கிடுது. அதனால் கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் இங்கே நடக்க மாட்டேது. ப்ளஸ் என்னென்னா டெய்லி வரவங்க நைட்டு வந்துட்டு இப்போது லைட்டும் வேறு இல்லை, லைட்டும் எடுத்துட்டாங்க. டெய்லி நடந்து வர லேட் நைட்டில் வரவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. குடும்ப வறுமைக்காக மலேசியாவுக்கு வேலைக்கு சென்று மர்மமான முறையில் உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு தர வேண்டும் என அவரது மனைவி கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள அள்ளியூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர்
குடும்ப வறுமை காரணமாக கடந்த ஆண்டு மலேசியாவுக்கு ஹோட்டல் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பாஸ்கரனின் மனைவி செல்போனுக்கு தொடர்பு கொண்ட மலேசிய போலீசார் பாஸ்கரன் உயிரிழந்து விட்டதாக கூறி இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாஸ்கரின் நிலை என்னவென்று தெரியாமல் அவரது மனைவி மகாலட்சுமி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது 1.5 வயது குழந்தையுடன் பாஸ்கரின் உடலை மீட்டு சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கதறி அழுதபடி மனு அளித்தார். இந்த சம்பவம் பார்ப்போரை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார நம்பர்லேருந்தே ஃபோன் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன டீட்டெயில்னு திரும்பி ரிட்டர்ன் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரோட பாடியை காமிக்க மாட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அமௌண்ட்டு கேட்குறாங்க. ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்காரவங்களை அனுப்பணுன்னா அமௌண்ட்டு கொடுங்க 4 லட்ச ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கலெக்டர் ஐயா தான் விசாரித்து எனக்கு நல்ல தீர்வாக சொல்லணும். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தேசிய நெடுஞ்சாலையில் உடைந்த பாலத்தின் சுவரை கட்டாமல் பிளாஸ்டிக் கயிறு கட்டி வைத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அப்பகுதியை கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மேல்நிலைப் பள்ளி செல்லும் வழியில் உள்ள மேம்பாலம் சுவர் மீது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு பேருந்து மோதி சேதமானது. சுவற்றை சீரமைக்காமல் அப்படியே விட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் விபத்து ஏற்பட்டால் கீழே 20 அடி பள்ளத்தில் விழும் அபாயம் உள்ளது. விபத்தினை தவிர்க்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடிய அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரத்தில் இருந்து 9 கலசங்களை புதுப்பிக்கும் திருப்பணி தொடங்கியது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் இன்னும் சில நாட்களில் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு இந்த கோயிலின் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கோபுர கலசங்கள் கலற்றி கீழே கொண்டு வரப்பட்டன. கடந்த 2009ஆம் ஆண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.